ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம பிரியாணி மாதிரியே தக்காளி சாதம் செஞ்சிடலாம். பிரியாணி ஸ்டைலில் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் போல் ஆயில் விட்டால் போதும், ஏன்னா நம்ம நெய் சேர்த்துட்டோம். கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம். அப்புறம் பிரியாணிக்கு தாளிப்பெல்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, கல்பாசி, பட்டை, லவங்கம், சோம்பு, ஜாதிபத்திரி இதெல்லாம் போட்டிருக்கிறேன். வதங்கினதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நான் கட் பண்ணாமல் அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். பேஸ்ட்டாக அரைச்சி போட்டால் கொஞ்சம் சீக்கிரமே உங்களுக்கு வதங்கிடும். கொஞ்சம் வரமிளகாய் தூள் காரத்துக்கு, கொஞ்சமாக சிக்கன் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சத்தி சிக்கன் தான் போட்டிருக்கேன், வாசனைக்காகத்தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வதக்கி விட்டுறலாம். வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையிலும் வதக்கி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் அந்த தக்காளி பச்சை வாசமெல்லாம் போகும். நல்லா சோற வதங்கிட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையாவே தக்காளி சாதத்துக்கு எப்பவுமே நம்ம கொஞ்சம் மல்லி இலை ஜாஸ்தியாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் வாசனையாக. போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி நார்மலாக நம்ம சாதம் செய்கிற அரிசி தான் போட்டிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி நான் எங்களுக்கு தேவையான அரிசி போட்டிருக்கேன். போட்டு இப்போ மூடி வச்சு 2 விசில் வந்ததையும் எடுத்துட்டேன். இப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பிரியாணி வாசத்தில் தக்காளி சாதம் ரெடி. வாங்க இப்போ சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.